சூப்பர்மேன் மூவி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. டிசியோட ஒரு கம்பேக் மூவியாவே இது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மூவியோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண மோஸ்ட்ல வந்து டிசி ஃபேன்ஸ் நெறைய பேர் வந்து இந்த மூவிய வந்து எதிர்த்தாங்க. ரீசன் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. நான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். இந்த மூவி வந்து ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போயிருமோன்ட்டு. மூவி மட்டும் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா டிசியோட சாப்டரே ஓவர் ஆயிருக்கும். அதனால எல்லா பிரச்சனையும் தளர்ந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவோட நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. வரைக்குமே 550 மில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கதா ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. எல்லாமே இன்னும் 2 வீக் தான் இந்த மூவி ஓடும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மில்லியன் வரைக்கும் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உண்மையாவே இது நல்ல கலெக்ஷன்ட்டே சொல்லலாம். டிசியும் சரி டபிள்யூபியும் சரி 500 மில்லியன் தான் டார்கெட்டே பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுல அதிகமாக தான் கலெக்டே பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2025 வந்து காமிக் புக் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட மூவில வந்து சூப்பர்மேன் வந்து அதிக கலெக்ஷன் எடுத்திருக்கான். அதுக்கப்புறமா பீஸ் மேக்கரோட சீசன் 2 தான் ரிலீஸ் ஆக போகுது டிசி சைட்லேருந்து. ஏகப்பட்ட ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சீசன் 1 சும்மா தாறுமாறாவே இருக்கும். ஃபைனலி டிசி ஆன் ரைட் ட்ராக்ன்றே சொல்லுவேன் நான். அப்புறம் தான் தரமான சம்பவம்லாம் பார்க்க போறோம் டிசிலேருந்து.